ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் க்ளோ அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே ராவணன் மற்றும் இந்திரஜித்துடைய பவர்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாரு. இவரோட நேம் தான் நினைக்கிறேன் பெஸ்ட் க்ளோ, மேபி நேம் தப்பாக சொல்லி தான் மன்னிச்சிக்கோங்க ப்ரோ. ஸோ இந்த மாதிரி ராவணன் மற்றும் இந்திரஜித்தை பற்றி கேட்டிருந்தாரு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்திரஜித்துடைய பவர்ஸ் என்னன்றதை பற்றி தான் இந்த இடத்துல பார்க்க போகிறோம். இந்திரஜித்துடைய பவர்ஸ், அவருடைய எபிலிட்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வீக்னஸ், அவருடைய பலவீனம் என்ன அப்படின்றத பற்றியுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யார் இந்த இந்திரஜித்? இவருடைய உண்மையான பெயர் என்ன? இவருடைய உண்மையான பெயர் வந்து பார்த்தீங்கன்னா மேகநாதன். மேகநாதன் சொல்கிறத விட மேகநாத் அப்படின்னு சொல்லப்படுது. மேகநாத்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் பிறக்கும் போது இடி மின்னல்கள் தோன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு மேகங்களின் ராஜான்றதுனால மேகநாதன் அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இவர் பிறக்கும் போது கிரகங்களுடைய அமைப்பே வந்து பார்த்தீங்கன்னா ராவணன் சேஞ்ச் பண்ணார் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த டைமில் வர வாங்கி பயங்கர பவர்ஃபுல்லாக இருந்த ராவணன் வந்து பார்த்தீங்கன்னா நவ கிரகங்கள்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண சொல்லி சேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஸோ மாற்றி அமைச்சு கரெக்டாக இந்திரஜித் ரொம்ப சக்தி வாய்ந்தனா பிறக்கணும், தன்னை விடவே அதிக வல்லமை உடையனா பிறக்கணும்னு நினச்ச மாதிரியே அதே மாதிரி பிறந்தார் இந்திரஜித். ராவணனை விடவே அதிக வல்லமை பெற்றவர். ராவணன்கிட்டயே ஆரம்பத்தில் பயிற்சி எடுத்திருந்தாலும் பல நபர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இவர் பயிற்சி எடுத்தார். சிறு வயதிலே வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு போர் திறன்கள் அதிகம். அதை தாண்டி இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் மேஜிக் அல்லது டார்க் மேஜிக்னு சொல்லலாம். ஸோ இந்த பிளாக் மேஜிக் மேலே பார்த்தீங்கன்னா இவருக்கு அதிக மாதிரியான ஆர்வம். எல்லாருமே ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ராட்சசர்களும் சரி தேவர்களும் சரி பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக்கல் பவர் யூஸ் பண்ணுவாங்க. ராவணன்கிட்டமே வந்து பார்த்தீங்கன்னா ராவணன்கிட்டமே மேஜிக்கல் பவர்ஸ் இருந்துச்சு. ஆனால் மற்ற ராஜர்களை ஒப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவர் அதிக விதமான வந்து பார்த்தீங்கன்னா சக்திகளை பெறணும் அப்படின்னு நினைச்சாரு. இவர் ஒரு பெர்ஃபெக்டான ராட்சசன் கிடையாது. இவர் உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா அசுர ரத்தம், தேவ ரத்தம் மற்றும் ராட்சச ரத்தம் சொல்லி 3 விதமான இன ரத்தங்கள் கலந்து இருந்துச்சு. அதாவது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இவரோட தந்தையான ராவணன் முழுமையான ராட்சசன் கிடையாது. அவருடைய தந்தையான வைஷ்ரவ முனிவர், அவர் தந்தை வந்து வைஷ்ரவ முனிவர், அதாவது நம்ம இந்திரஜித்துடைய தாத்தா. ராவனுடைய தாய் வந்து பார்த்தீங்கன்னா கைகேசி. ஸோ கைகேசின்றவங்க ஒரு ராட்சச பெண். ஸோ ராட்சச பெண்ணுக்கும் ஒரு தேவனுக்கும் ஒரு தேவ முனிவருக்கும் பிறந்தவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ராவணன். ஸோ ராவனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ராவணன் ஒரு பாதி ராட்சசன் தான், முழுமையான ராட்சசன் கிடையாது. ஸோ அவருடைய மகன் தான் இந்திரஜித். அண்ட் இந்திரஜித்துடைய அம்மா இருக்காங்களே மண்டோதரி, அவங்களுமே முழுமையான ஒரு அசுர பெண்ணோ ஒரு ராட்சச பெண்ணோ கிடையாது. அவங்களுடைய அம்மா, அதாவது மண்டோதரியுடைய அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஹேமா, அவங்க தேவலோக பெண். மண்டோதரி அப்பா வந்து பார்த்தீங்கன்னா மாயாசுரன், அவர் வந்து ஒரு டீமன், ஒரு அசுரன். ஸோ அசுரனுக்கும் தேவலோக பெண்ணுக்கும் பிறந்தவங்க தான் நம்ம மண்டோதரி. ஸோ இவங்க 2 பேர், அதாவது பாதி அசுர பெண்ணாகவும் பாதி தேவலோக பெண்ணாக இருக்க மண்டோதரிக்கும், பாதி ராட்சனாகவும் பாதி தேவனாக இருக்கும் ராவணனுக்கும் இவங்களுக்கு பிறந்தவர் தான் இந்திரஜித், அதாவது மேகநாதன். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இயல்பாகவே அவருக்குள்ள நிறைய தேவசக்தி, அசுர சக்தி மற்றும் ராட்சச சக்தின்னு சொல்லிட்டு 3மே மிக்ஸ் ஆகிருக்கும். சரி, இப்போ இவருடைய பவர்ஸை பற்றி பார்க்கலாம். இந்திரஜித்தால் பறக்க முடியும். இந்திரஜித் என்னதான் விமானம் பயன்படுத்தினாலும் இந்திரஜித்துக்கிட்ட பறக்கக்கூடிய வல்லமை இருக்குது. அதே மாதிரி டெலிபோர்ட்டேஷன் சக்தியும் இருக்குது. ஆனால் அது ஒரு லிமிட் தான். ஸோ ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரால் தன்னை டெலிபோர்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் அந்த புஷ்பக விமானம் பயன்படுத்தி அந்த இன்னுமே ரொம்ப தூரத்துக்கு வெவ்வேறு உலகத்துக்குமே டெலிபோர்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் அதுக்கப்புறம் சைஸ் மேனிப்புலேஷன், அவருடைய உயரத்தை வந்து பார்த்தீங்கன்னா மேனிப்புலேட் பண்ணிக்க முடியும், இயக்க முடியும். அதிகமாக சைஸை ஆல்டர்னேட் பண்ணவும் முடியும், தான் உருவத்தை சின்னதாக்கவும் முடியும். அதை தாண்டி இவர்கிட்ட நேச்சர் மேனிப்புலேஷன் பவர் இருக்குது. முக்கியமாக நீர், நிலம், ஆகாயம். ஆகாயம் அப்படின்னா காற்றுன்னு எடுத்துக்கோங்க. ஸோ காற்றையும் இவரால் உருவாக்க முடியும், புயல் காற்றையும் உருவாக்கக்கூடிய வல்லமை இவர்கிட்ட இருக்குது. நீரை உருவாக்க முடியும், நீரை கட்டுப்படுத்த முடியும். நெருப்பையும் உருவாக்க முடியும், நெருப்பை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தியுமே இவர்கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் பிளாக் மேஜிக், அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிளாக் மேஜிக்னா என்னன்னு சொல்லிட்டு. நீங்கள் டார்க் மேஜிக் ஆர் பிளாக் மேஜிக்லாம் சொல்லுவாங்க. ஸோ பிளாக் மேஜிக் இவருக்கு தெரியும். இவருடைய மந்திர சக்திகளை வச்சு நிறைய விஷயங்கள் இவரால் பண்ண முடியும். முக்கியமாக இவரால் இல்யூஷனை உருவாக்க முடியும். ஸோ இந்த மாய பவர்னு சொல்லுவோம், மாய சக்தி. ஸோ இவர்கிட்ட இல்யூஷனை உருவாக்க முடியும். நம்ம ராமாயணத்தில் பார்த்துருப்போம், சீதை மாதிரி ஒரு பெண்ணை மாயால் உருவாக்கி அவங்கள கொல்லக்கூடிய மாதிரி, கொல்ற மாதிரி காமிச்சிருப்பாரு. இதை பார்த்துட்டுனா ராமன் சொல்லியிருக்கவங்களாம் பயங்கரமாக அதிர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. பட் அது ஒரு மாயை, உண்மையான சீதை அங்கெல்லாம் அவங்க அசகுணத்தில் இருப்பாங்க. ஸோ சீதை மாதிரி ஒரு மாயை உருவாக்க முடியவரால், சொல்லப்போனால் ஒரு மாயை உலகத்தையே இவரால் உருவாக்க முடியும். ஹனுமனுக்கே மாயை காமிச்சிருப்பாரு, ஹனுமன் இல்யூஷனை ட்ரை பண்ணி காமிச்சிருப்பாரு. உங்களுக்கு இன்னும் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம நருட்டோ சீரிஸில் வந்து கென்ஜுட்ஸுன்னு இருக்கு இல்லையா, அந்த கென்ஜுட்ஸை வந்து கிட்டத்தட்ட 1000 மடங்கு அந்த கென்ஜுட்ஸு அதிகமாக இருந்தால் இப்படி இருக்கும். அந்த மாதிரி இந்திரஜித் பண்ணுவார். சொல்லப்போனால் அதை விட நிறைய விஷயங்கள் பண்ணுவார். அண்ட் அதுக்கப்புறம் மாயை மட்டும் இல்லாமல் ரியாலிட்டி வார்ப்பிங் இருக்குது. ரியாலிட்டியை சேஞ்ச் பண்ணக்கூடிய சக்தியும் இவர்கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் டூப்ளிகேட் பண்ண முடியும். அதாவது ரியாலிட்டி வார்ப்பிங்னால அதுக்குள்ளே வந்துருங்க எல்லாமே. ஆப்ஜெக்ட் டூப்ளிகேஷன் அப்படின்னா இவர் வச்சிருக்க வெப்பன்ஸை
10 வெப்பனாக மாற்ற முடியும், 20 வெப்பனாக மாற்ற முடியும், 30 வெப்பனாக மாற்ற முடியும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் மட்டும் இல்லைங்க, தன்னைத்தானே டூப்ளிகேட் பண்ண முடியும். நம்ம புராணங்களே படிச்சிருப்போம். மாயசக்திகள் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா தன்னை மாதிரி பல இந்திரஜித்தை வந்து உருவாக்கியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய மாயசக்திகள் இவர்கிட்ட இருக்கு. பிளாக் மேஜிக் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா இருளை இயக்குவார். டார்க் மேனிபுலேஷன் பவர் இவர்கிட்ட இருக்கு. இதை தாண்டி நிறைய எக்கச்சக்கமான சக்திகள் இருக்கு. ஏற்கனவே சொல்ல மாதிரி நிலநடுக்கத்தை உருவாக்குவார். அதாவது பஞ்சபூதங்களையும் கட்டுப்படுத்துவார். நீர் நிலமாக எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துவார். மர செடி கொடிகளையுமே கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை இருக்கு. அண்ட் மைண்ட் கண்ட்ரோலும் பண்ணக்கூடிய சக்தி இருக்கு. முக்கியமாக இன்வின்சிபிலிட்டி. இவர் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா போர்களில் வார்களில் இன்வின்சிபிளாக மறைஞ்சிருந்து தான் தாக்குவார். யார் கண்களுக்கும் தெரியாமல். நம்ம ராமாயணத்திலே படிச்சிருப்போம். ராம லக்ஷ்மணன் கூட இவர் நேரடியாக யுத்தம் பண்ணாமல் மறைந்திருந்து இன்வின்சிபிளாக இருந்து தான் அஸ்திரங்களை விடுவார், தாக்குவார். இவருக்கு மாயசக்திகள் அதிகம், அஸ்திர வித்தைகளுமே அதிகம். பட் உடல் பலம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அங்கதனுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லப்படுது. அங்கதனுக்கு சமமான உடல் பலம் இவருக்கு இருக்குமா. ஸோ இந்த மாதிரி மாயசக்திகள் ரொம்ப அதிகம். இந்த மாயசக்திகள் பயன்படுத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் சிம்மிகா அப்படின்னு சொல்லக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஒரு ராட்சசி, ஒரு ஜந்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ராமாயணத்தில். ஒரு விதமான க்ரீச்சர், அது க்ரீச்சர் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு டீமன் தான் அவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான க்ரீச்சராக மாறியிருப்பாங்க. ஸோ அந்த டீமன் க்ரீச்சரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்திரஜித் தான் அவருடைய கட்டுப்பாட்டில் வச்சுருப்பாரு. ஸோ இந்திரஜித்தோட கட்டுப்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ராட்சசர்களும் இருந்திருக்காங்க, நிறைய டிஃப்ரெண்ட்டான க்ரீச்சர்ஸும் இருந்திருக்காங்க. இந்த சிம்மிகான்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீளம் மட்டுமே கிட்டத்தட்ட 4-5 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குங்க, அவ்வளோ பெருசு. ஸோ ஹனுமனை முழுங்கியிருப்பாங்க, நீங்கள் கதைகள்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த சிம்மிகா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்திரஜித்தோட கட்டுப்பாட்டில் தான் இருந்திருக்காங்க. இதுக்கப்புறம் அஸ்திரங்கள். இவர்கிட்ட எக்கச்சக்கமான அஸ்திரங்கள் இருக்குது. முக்கியமாக பிரம்மாஸ்திரத்தை இவர் பயன்படுத்துவார். ராமாயணத்தில் பிரம்மாஸ்திரம் பயன்படுத்தி 670 மில்லியன் வானரங்களை கொண்டிருப்பார். 670 மில்லியன்னா எவ்வளோ ரூபான்னு கேட்டிங்கன்னா 67 கோடி. அதுவும் ஒரே நாள் தாங்க. ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா 67 கோடி வானரங்களை கொள்றதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த பிரம்மாஸ்திரம் வெடிச்சு ஒருத்தர் பேர் இறந்துருக்காங்க அப்படின்னா அப்போ அது எவ்வளோ பெரிய பிளாஸ்டாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம ஜப்பான் அழைக்கப்பட்ட ஹிரோஷிமா நாகராசி பாம்பு போட்டப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 கோடி பேர் இறந்தாங்கன்னு நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை. பட் ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 67 கோடி வானரங்கள். அதுவும் மனிதர்கள் கிடையாதுங்க, வானரங்கள் பேசிக்காக அதெல்லாம் ரொம்ப பெருசாக இருப்பாங்க, கிட்டத்தட்ட 15 அடி உயரம் இருப்பாங்க. ஸோ பேசிக்காகவே அவ்வளோ ஹைட், அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வானரங்கள் வந்துன்னா பயங்கர, அவங்க உடம்பு பயங்கர டியூரபிளாக இருக்கும். அவ்வளோ பவர்ஃபுல்லான வானங்களே வந்து பார்த்தீங்கன்னா 67 கோடி வானரங்களை ஒன் டேலே கொண்டு இருக்காரு நம்மளுடைய இந்திரஜித். இது அஸ்திர பயன்படுத்தி. ஸோ ஒரு மாயசக்தியும் இருக்கு அதிகம், அஸ்திரங்களும் அதிகம். இதோட பேசிக்காக இவர் பயன்படுத்தக்கூடிய அஸ்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாஸ்திரம், பிரம்மஷீராஸ்திரம், நாகாஸ்திரம், வஜ்ராஸ்திரம். இது வந்து பார்த்தீங்கன்னா தண்டல் லைட்னிங் உருவாக்கக்கூடிய ஒரு அஸ்திரம். அக்னியாஸ்திரம், இந்திராஸ்திரம், சூர்யாஸ்திரம், சூலாஸ்திரம். இது வந்து ஒரு சூலம் மாதிரி கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு அஸ்திரம். இது ரொம்ப பயங்கர பவர்ஃபுல். இது சிவபெருமாம்சத்தில் வரக்கூடிய அஸ்திரம். ஸோ இந்த அஸ்திரமும் இவர்கிட்ட இருந்துச்சு. அதுக்கப்புறம் மாயாஸ்திரம். இந்த மாயாஸ்திரம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல். எப்பேற்பட்டவர்களையுமே பார்த்தீங்கன்னா மயக்கமடைய வச்சிடும். இதை நீங்கள் ஏவி விட்டீங்க அப்படின்னா பல கிலோமீட்டருக்கு எல்லா படைகளையும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மயக்கமடைய வச்சிடும் இந்த மாயாஸ்திரம். அதுக்கப்புறம் நிறைய அஸ்திரங்கள், இந்த மாதிரி சக்தி வாய்ந்த அஸ்திரங்களை அவர் வச்சிருந்தாரு. பட் அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பாசுபதாஸ்திரம் மற்றும் நாராயணாஸ்திரம் இருந்ததாக சரியான ப்ரூஃப் இல்லை. அதாவது வால்மீகி ராமாயணத்தில் நான் படித்த வரைக்கும் அவர் பாசுபதாஸ்திரம் யூஸ் பண்ண மாதிரி எங்கேயுமே ப்ரூஃப் இல்லை. அண்ட் உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாராயணாஸ்திரம் கிடையாது. இது எங்கேயுமே பார்த்தீங்கன்னா நாராயணாஸ்திரம் இருக்க மாதிரி பெருசாக மென்ஷன் பண்ணப்படலை. பட் பாசுபதாஸ்திரம் அவர் பயன்படுத்தினாரு, அவர்கிட்ட இருந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. நானுமே சில இடத்துல அதை கேள்விப்பட்டிருக்கேன். பட் ராமாயணத்தில், நம்ம வால்மீகி ராமாயணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட பாசுபதாஸ்திரம் இருந்துன்னு சொல்லிட்டு நான் படித்த வரைக்கும் கிடையாது, அது சொல்லப்படவும் இல்லை. ஆனால் வேறு வெர்ஷன் ராமாயணம் இருக்குல்ல, நிறைய வெர்ஷன்ஸ் மேபி அதில் சொல்லியிருக்கலாம். நிறைய நான் கூட சில ஆர்டிகல்ஸ்லாம் படிச்சிருக்கேன். ஸோ இவர்கிட்ட இருக்குன்னு சொல்லப்படுது சில வெர்ஷனில், சில கதைகளில். ஆனால் வால்மீகியில் பெருசாக மென்ஷன் பண்ணப்படலை. ஒருவேளை அது இருந்தாலும் அதை எப்படியும் ஒரு பயன்படுத்த போகிறது கிடையாது. ஏன்னா அது வந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே அழிக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை பெற்றது. அதை பேசிக்காக எந்த யுத்தத்திலையுமே பயன்படுத்தவும் மாட்டாங்க. ரொம்ப சுப்பீரியரான ஒரு காஸ்மிக் லெவல் கேரக்டர்ஸ் வந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த பாசுபதாஸ்திரம் பயன்படுத்துவாங்க. ஸோ இந்திரஜித் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் வரைக்கும் மீட் பண்ணது கிடையாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவர் அவர்கிட்ட இல்லை. மேபி இருந்தாலும் எக்ல சொன்ன மாதிரி அவர் யூஸ் பண்ண போகிறது இல்லை. அதுவும் இலங்கையில் இருக்கும் போது அதெல்லாம் ஒரு பயன்படுத்தி இருந்தாருன்னா வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இலங்கையுமே அழிஞ்சிருக்கும். ஈவன் நம்ம ராமரே சொல்லுவார், லக்ஷ்மண் கிட்ட பிரம்மாஸ்திரம் பயன்படுத்தாத, ஏனுங்க நிறைய அப்பாவி மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தெரிஞ்சுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திரஜித் வந்து பிரம்மாஸ்திரம் பயன்படுத்துவார். ஸோ பிரம்மாஸ்திரத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா பல மக்களுக்கு பல பாதிப்பு ஏற்பட்டிருக்கும், இலங்கைக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். அதுவும் அது ஹையர் வெர்ஷன் பிரம்மாஸ்திரம் கிடையாது, நார்மல் வஸ்திரம் தான். பட் நார்மல் வெர்ஷன் தான். பட் நம்ம பாசுபதாஸ்திரம் அப்படிலாம் கிடையாது. அது கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் அழிச்சுன்றதுனால அவ்வளோ சக்தி வாய்ந்த ஆயுதத்தை அவரால் பயன்படுத்த முடியாமல் போயிருக்கலாம்.
மேபி அவர்கிட்ட இல்லாமல் இருந்திருக்கலாம், நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட ஸ்பேஸ் சர்வபிலிட்டி பவர் இருக்கும். ஆகாயத்தில் விண்வெளியில் இவரால் சர்வே பண்ண முடியும். இப்போ சாதாரண மனுஷால வந்து பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் போய் சர்வே பண்ண முடியாது, நம்ம கண்டிப்பாக செத்துருவோம். பட் நம்ம இந்திரஜித் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் வாட்டர் கடலுக்கு கண்டினியூ சர்வே பண்ணுவார், அதே மாதிரி ஸ்பேஸ்லையும் சர்வே பண்ணுவார், வெவ்வேறு உலகத்திலும் சர்வே பண்ணுவார். பூமியில் பிறந்த ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு உலகத்தில் போய் சர்வே பண்ண முடியாது, அங்கே போய் பார்த்தீங்கன்னா வாழ முடியாது. கண்டிப்பாக அதோட சூழ்நிலைன்றது வேறு மாதிரி இருக்கும், நம்ம பூமியோட சூழ்நிலைன்றது வேறு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அங்கே போய் நம்ம இறந்துருவோம். ஆனால் இந்திரஜித் அப்படி கிடையாது, வெவ்வேறு உலகத்துக்கு ட்ராவல் பண்ணாலும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவரால் உயிர் வாழ முடியும். ஸோ ஸ்பேஸ் சர்வபிலிட்டி இருக்குது, அனதர் உலகம் வேறு உலகத்துக்கு போனாலும் அங்கேயும் அவரால் சர்வே பண்ண முடியும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி நிறைய சக்திகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்திரஜித் கிட்ட இருக்குது. பட் இந்த பவர்ஸை வச்சு இந்திரனை பீட் பண்ணாரு, இந்த பவர்ஸை வச்சு இந்திரனை பீட் பண்ண முடியுமா? இந்திரன் ஒரு நை ஆம்னிபொட்டன்ட், இந்திரன் ஒரு ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு கடவுள். சொல்லப்போனால் நம்ம தமிழக சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திரனை ரொம்ப முக்கியமான ஒரு கடவுளாக வழிபட்டிருக்காங்க. இந்திரன் ஒரு கிங் ஆஃப் காட், அவரை பீட் பண்ணக்கூடிய சக்தி இது போதுமா? இந்த சக்தியை வச்சு அவரை பீட் பண்ண முடியுமா? இல்லை. அப்போ இந்திரனை எப்படி பீட் பண்ணாரு? இதுக்கான காரணம் நிகும்பலா யாகம். நிகும்பலா யாகம் பண்ணும்போது இவருடைய சக்திகள் இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும், இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும். பல மடங்கு அதிகரிச்சதை மட்டும் பத்தாது, அவரை வெல்லவே முடியாது. ஆக்சுவலி வெல்ல முடியாது மீன்ஸ் நீங்கள் அவங்கள சண்டை போடுறீங்க அப்படின்னா அந்த சண்டை, அந்த ஃபைட்டுன்றது அவருக்கு சாதகமாக தான் நடக்கும். ஒருவேளை நீங்கள் அவரோட பவர்ஃபுல்லாக இருந்தாலும், அவரை விட சக்தி வாய்ந்தவராக இருந்தாலும் கூட நீங்கள் அவரை வெல்ல முடியாது. ஏன்னா அவர் சண்டை இருக்கு இல்லையா, அது விஷயம் அவருக்கு சாதகமாக தான் நடக்கும். ஏன்னா அவருக்கு கூட நிகும்பலா தேவி இருக்காங்க. நிகும்பலா தேவி சாட்சாத் அந்த ஆதிசக்தியுடைய அவதாரம். ஸோ நிகும்பலா தேவி வரம் வாங்குறதுனால, அந்த தியாகம் பண்ணுறதுனால அவர் எந்த பேட்டலுக்கு போனாலும் வெற்றி பெற்று தான் ஆகும்னு சொல்லி பிரம்மா கிட்ட வரம் வாங்கியிருப்பாரு. ஸோ நிகும்பலா தேவி கண்டிப்பாக அவங்க கூட இருப்பாங்க. மேகநாதரை விடவே வந்து பார்த்தீங்கன்னா இந்திரதேவன் பவர்ஃபுல், இந்திரதேவன் பயங்கர பவர்ஃபுல். ஸோ இந்திரதேவனை யுத்தம் பண்ணும்போது அவர் மகாசக்தியில் பயன்படுத்தி யுத்தம் பண்ணார், அஸ்திரங்களை பயன்படுத்தி யுத்தம் பண்ணார். அந்த யுத்தம் வந்ததுன்னா பயங்கர பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு சாதகமாக தான் அந்த பேட்டில் நடந்துச்சு. அதாவது இந்திரதேவனுடைய அந்த வஜ்ராயுதன்றது கீழே விழுந்துரும், இந்திரன் கையிலிருந்து நழுவி போயிடும். அந்த நேரத்தில் அந்த சாதகமாக பயன்படுத்தி இந்திரனை தாக்கி இந்திரனை பிடிச்சிருப்பாரு. ஏன்னா வஜ்ராயுதம் அவர் கைக்கு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இந்திரனை வெல்றதுன்றது ரொம்ப கஷ்டம்ன்றதை அவர் புரிஞ்சுக்கிட்டு வஜ்ராயுதம் இல்லாத சமயத்தில் கரெக்டாக அவரை தோக்கடிச்சிருவாரு. இது வந்து இந்த சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா சூழ்நிலை நம்ம இந்திரஜித்துக்கு சாதகமாக தான் இருந்திருக்கும். ஏன்னா அவர் நிகும்பலா யாகம் பண்ணிட்டு வந்திருக்காரு. அதனால இந்த யுத்தம் போர் கடவுளான இந்திரனே வந்தாலும் அந்த யுத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போருக்கு சாதகமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேகநாதருக்கு தான் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் யோசிச்சு பாருங்க, அவர் எங்கே வெல்றாருன்னா சொர்க்கத்தில், தேவலோகத்தோட ராஜா தான் இந்திரன். ஸோ சொர்க்கமே அவரோட கட்டுப்பாட்டில் தான், அந்த ஒட்டுமொத்த இடமே அவரோட கட்டுப்பாட்டில் தான். அவர் நினைச்சா அதை என்ன வேணாலும் பண்ணலாம். அவருடைய இடத்துல வந்து ஒருத்தன் சண்டையிட்டு அவரை வெல்றதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அவர் நினைச்சா வந்து பார்த்தீங்கன்னா இடத்தை இயக்க முடியும், அந்த இடத்துல இருக்கக்கூடிய அவரோட சக்தியில மாற்றி அமைக்க கூட முடியும். ஸோ இந்திரஜித்தோட பவர்ஸ் அப்படி இருந்தே பார்த்தீங்கன்னா இந்திரஜித்தெல்லாம் தப்பிச்சு இந்திரனை வென்றிருக்காரு. அண்ட் அதுக்கு அவரோட ஓன் பவர் மட்டும் காரணம் கிடையாது, நிகும்பலா யாகம் மிகப்பெரிய காரணம். உண்மையை சொல்லணும் அப்படின்னா, ஃபேக்டை சொல்லணும் அப்படின்னா, இந்திரஜித்தோட ஓன் பவர் யூஸ் பண்ணி இந்திரதேவனை வெல்ல முடியாது. ஏன்னா இந்திரதேவன்றவன் ஒரு போர் கடவுள், ரொம்ப பவர்ஃபுல். நீங்கள் கேட்கலாம், என்ன ப்ரோ இந்திரஜித் பயங்கர பவர்ஃபுல் ப்ரோன்னு கேட்கலாம். எஸ், ஆமாம், இந்திரஜித் பயங்கர பவர்ஃபுல் தான். பட் இந்திரன் ரொம்ப பவர்ஃபுல். ஆக்சுவலி ரிக்வேதம் படித்தவங்களுக்கு தெரியும். நான் ரிக்வேதம் செக் பண்ணி பார்க்கும்போது இந்திரனோட பவர்ன்றது எங்கேயோ இருக்குது. இது நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்திரஜித் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை அவருக்கு சாதகமாக இருந்தனாலையும் நிகும்பலா யாகம் பண்ணதுனாலையும் அவரோட சக்தி அதிகரிச்சது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இந்திரனை வெல்லக்கூடிய சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டுச்சு. மறுபடியும் சண்டை நடந்தாலும் நிகும்பலா யாகம் பண்ணார் அப்படின்னா மறுபடியும் சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேகநாதருக்கு சாதகமாக தான் இருக்கும், இந்திரனால் வெல்ல முடியாது. அதுக்கான காரணம் நிகும்பலா யாகம். ஆனால் நிகும்பலா யாகம் இல்லாமல் தேவலோகத்துக்கே போய் இந்திரஜித்தால இந்திரனை வெல்ல முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் டவுட் தான். ஸோ இவரோட சக்திகள்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இவர் கண்டிப்பாக ஒரு கடவுளுக்கு நிகரானவர் அப்படின்னே சொல்லலாம். சரி, இப்போ இவருடைய பலவீனம் வந்து பார்த்தீங்கன்னா நிகும்பலா யாகம். என்ன ப்ரோ சொல்கிறீங்க, நிகும்பலா யாகம் தானே இவருக்கு சக்தியை கொடுக்குது, இவரை வெற்றி பெறதுக்கு முக்கிய காரணமே அதுதானே, அப்படி இருக்க பட்சத்தில் அது எப்படி இவரோட பலவீனமாகும்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி நிகும்பலா யாகம் இவர் வெற்றி பெற வைக்கிறது உண்மைதான், இவருக்கு சக்தியில் கொடுக்குறது உண்மைதான். ஆனால் அதுதான் இவரோட மிகப்பெரிய பலவீனமே. ஏன்னா இந்த நிகும்பலா யாகத்தை யார் தடுக்கிறாங்களோ அந்த நபரால் பார்த்தீங்கன்னா இவரை கொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் நிகும்பலா யாகம் செய்யாமல் இவர் யுத்தம் போனாலும் அந்த யுத்தத்தில் இவர் வெற்றி பெறுவார்னு சொல்ல முடியாது. இவருக்கு சக்திகள் இருக்கும், அதீத சக்திகள் இருக்கும். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை இவருக்கு சாதகமாக இருக்கணும்னு சொல்ல முடியாது. இங்கே ராமாயணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிகும்பலா யாகம் பண்ணிட்டு அவர் போவார் யுத்தத்தில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சிருந்து இன்வின்சிபிளாக, அவர் நேராக அட்டாக் பண்ணல, மறைஞ்சிருந்து இன்வின்சிபிளாக வந்து பார்த்தீங்கன்னா நாகபாசனம் பயன்படுத்தி ராமர் லக்ஷ்மணையும் மயக்கமடைய வச்சிருவார். அதுக்கப்புறம் மறைஞ்சிருந்து அதே மாதிரி இன்வின்சிபிளாக பிரம்மாஸ்திரம் பயன்படுத்துவார். அப்போது லக்ஷ்மண குறுக்க வந்து அதை தாங்கி அவர் வந்து அடிபட்டுருவார். அப்புறம் நம்ம ஹனுமன் மலை தீர்வதெல்லாம் ஒரு கதை போகும். ஸோ இந்த மாதிரி 2 டைமே பார்த்தீங்கன்னா அவர் டிஃபீட் பண்ணாலும்
நம்ம ராமர் லக்ஷ்மணியும் இந்த 2 டைமே வந்து பார்த்தீங்கன்னா சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து இந்திரஜித் பக்கம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவர் இன்வின்சிபிளாக மறைஞ்சிருந்தார். ஸோ சந்தர்ப்ப சூழ்நிலை தான் மேக்ஸிமம் ஒரு வெற்றி பெற்றதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிகும்லயாகம் பண்ணி தான் அவர் வெற்றி பெற்றார். இந்திரனை வீழ்த்தினதுக்கும் ராமலக்ஷ்மணை வீழ்த்தும் போதுமே அவர் நிகும்லயாகம் பண்ணார். டைரக்டாக ராமர்கிட்ட அவர் யுத்தம் பண்ணலை. லக்ஷ்மண் கிட்ட அவர் யுத்தம் பண்ணும்போது அவர் நிகும்லயாகம் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் அந்த யாகத்தை வந்து லக்ஷ்மணன் ஹனுமனும் தடுத்துட்டாங்க. லக்ஷ்மணன் தடுத்துட்டாரு. சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து அந்த பேட்டில் அந்த யுத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்திரஜித் பக்கம் கிடையாது. அதுக்கப்புறம் அவரோட பெரிய வீக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மணன் தான் இந்திரஜித்தோடைய ஒரு பிரெடேட்டர் அப்படின்னே சொல்லலாம். இயற்கை எதிரி அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா அவர் வாங்கிய வரம் என்ன? 14 வருடங்கள் தூங்காத ஒருவன், 14 வருடங்கள் எந்த பெண்ணையும் எடுத்து பார்க்காத ஒருவன், 14 வருடங்கள் தன் சேவையை மட்டுமே தன் வாழ்க்கையில் லட்சியமாக இருக்க கொண்டிருக்க ஒருவனால் தனக்கு மரணம் நேரணும் அப்படின்னு சொல்லி வரம் வாங்கியிருப்பார். இந்த வரத்தின்படியே லக்ஷ்மணன் 14 வருடங்கள் தூங்கலை, 14 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பெண் எடுத்து பார்க்கல. அவரோட லைஃப் முழுக்க ஒரு மிகப்பெரிய மோட்டிவே தான் அண்ணனுக்கு சேவை பண்ணணும், தான் அண்ணனை அண்ணியை சந்தோஷமாக வச்சுக்கணும், அவ்வளோதான். ஸோ இந்த கான்செப்ட், அதாவது அவர் கேட்ட வரத்தின்படியே நம்ம லக்ஷ்மணன் இருக்கிறதுனால லக்ஷ்மணன் வந்து டெக்னிக்கலி இந்திரஜித்துக்கு ஒரு பிரெடேட்டர் மாதிரி, ஒரு இயற்கை எதிரி மாதிரி. அது மட்டும் இல்லாமல் நிகும்லா யாகத்தை தடுக்கக்கூடிய ஒருவன் தான் தன்னை கொல்லணும்னு பிரம்மாட்ட வரம் கேட்டதுனால லக்ஷ்மணன் நிகும்லா யாகத்தை தடுத்ததுனாலையும் லக்ஷ்மணன் நம்ம இந்திரஜித்துக்கு இயற்கை எதிரியாகவும் இந்திரஜித்தோடைய பலவீனமாகவும் மாறிடுறாரு. இந்திரஜித்தோடைய எல்லா அஸ்திர அட்டாக்குக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் அட்டாக் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸ், அந்த திறமை வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மணன் கிட்ட இருந்துச்சு. அதனால் எப்படி பார்த்தாலும் லக்ஷ்மணன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்திரஜித்தோட மிகப்பெரிய வீக்னஸ். லக்ஷ்மணன் கையாலே அஞ்சலிகா அஸ்திரம் பயன்படுத்தி இந்திரஜித்தை வதம் பண்ணிடுவார். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திரஜித்தோடைய பலம் மற்றும் பலவீனம். ஸோ நீங்கள் என்ன காய்ச்சி நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அண்ட் உங்களுடைய மாற்று கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வீடியோவில் ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.